டே 2 ஓட பிக்கஸ்ட் மேட்ச் மாத்தூர் விசஸ் எம்எஸ்எம் கருப்பு கால் போல் டிசைடர் மேட்ச். 6 ஓவர் 4 பவுலர் கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் பவர் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தினேஷ் மற்றும் முகேஷ் டேக்ல. தினேஷ் நான் ஷேக்ல முகேஷ். ஸ்டார்ட்னா எம்எஸ்எம் கருப்பு காலுக்கு வழக்கம் போல எப்பவுமே ஸ்டார்ட் பண்ற ஒரே பவுலர் கருப்பு. ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே டிஃபெண்டுக்கு போனாங்க அவுட் சைடு எட்ஜில். கேப்டனிங் போருக்கு பாலை தடுக்க முடியாத பட்சத்தில் 2 கிடைக்கும் கண்டிப்பாக. ரன்னிங் பிடின் குயிக்காக இருந்திருக்காங்க. ஈஸி டூ. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து கருப்பு தினேஷ் பெஸ்ட் டு பெஸ்ட். இந்த தடவை அவுட் சைடு தான் சரியான கனெக்ட் இல்லை. கேப்பில் குயிக்காக போயிருக்கு. அகைன் 2 கிடைக்கும் கண்டிப்பாக. மிஸ்ஃபீல்ட் காரணத்தினால 2 பேக் டு பேக் டபுள் கொண்டு வந்திருக்காங்க இயர்லியா தினேஷ். இங்கே அடுத்த பந்து ஸ்விட்ச் கிட்டில் பாடியை போட்டு தடுத்துருக்காங்க. லேக் பை திரும்ப பார்த்து போன பால் ஒரு யாக்கிங் லென்த்தில் டாட்டா மாற்றி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பேக் லென்த்தில் டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் 2 பந்து டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க கருப்பு. இங்கே பவர் பிளே ஓவரில் அடுத்த பந்து ஐந்தரா அப் டு அக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வீச்சு கீப்பரை போயிடுவாங்க. கான்சிக்யூட்டிவாக 3 பந்தை தொடர்ச்சியாக டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. பவர் பிளே ஓவரில் 2 பாலுக்கு 4 ரன் வந்துருந்துச்சு. மீதமுள்ள 3 ரன் டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் 1 மோர் என்ன பண்ணுறத பார்ப்போம். பவர் பிளே ஓவரில் ஃபர்ஸ்ட் மோர் பெரிய ஸ்வீப்புக்கு போனாங்க. அண்டர்லே பேக் ஃபுட் லென்த்தில் டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. அதான் இந்த டாட்டோட இந்த பவர் பிளே ஓவர் முடிக்கிறாங்க. கருப்பு 4 ரன் ஆடி இருக்காங்க. மாத்தூர் எந்த ஒரு விக்கெட் இழக்காம பவர் பிளே ஓவரை நல்லாவே போட்டு கொடுத்துருக்காங்க. பெரிய ஷாட் இல்லாம கருப்பு ஷாட்னா தவுடன் வழக்கம் போல எம்எஸ்எம் கருப்பு காலோட செகண்ட் பவுலர். செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் டிஃபெண்டுக்கு போனாங்க. முதல் பால் இன்சைட் ஆச்சு. இங்கே டாட்டோட இந்த ஒரு ஷாட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பந்து டிஃபெண்டுக்கு போனாங்க. 2 மேட்சா முதல் பாலே அவுட் ஆகி போயிருந்தாங்க. இந்த பால் டிஃபெண்டுக்கு போய் சிங்கிளாக மாற்றிருக்காங்க. நல்ல ஒரு முயற்சி. பேட்ஸ்மேனா ஃபுல்லாக ரீட் பண்ணாங்க. ஸ்லாட்டுக்கு வந்திருக்காங்க கரெக்டாக. மிடில் ஆஃப் த பேட்டிங் தினேஷ் பேட்ல இருந்து முதல் மிடில் ஆஃப் த பேட்டிங் தினேஷ் பேட்ல இருந்து முதல் 6 இந்த இன்னிங்ஸ்ல வர முதல் 6 மிடில் ஆஃப் த பேட்ல அடுத்த பந்து போன பால் தெளிவாக ஒரு 6 பதிவு பண்ணியிருந்தாங்க மிடில் ஆஃப் த பேட்ல. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஏறி கட்டுக்கு போனாங்க. ஏமாற்றி தூக்கி போட்டுருக்காங்க. இங்கே பவுலிங் இல்லை. பவுலர் பேட்ஸ்மேனை ஃபுல்லாக ரீட் பண்ணி டாட்டாவை மாற்றி கொடுத்துருக்காங்க. தவுடன் சும்மா இருந்துச்சு ஓவர். ஸ்விட்ச் இட் கான்ட்ரை இந்த தடவை லெக் பை கேப்ல ட்ராப் ஆயிரு. கண்டிப்பாக சிங்கிள் கிடச்சிடும். சிங்கிள் லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிளும் கிடச்சிருக்கு. ஏர்லியா ஒரு 6க்கு அப்புறம் ஒரு சிங்கிள். செகண்ட் ஓவர் லாஸ்ட் 1. ஆப் டு அக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு லாங் ஆஃபில் லாங் ஆனில் ஷெட் டு த ஃபீல்டர் கணேசன். 4 ஸ்டாப்னு பார்த்தா 4 ஸ்டாப் கூட சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. முடியல 13 அடிக்காங்க. மாத்தூர் ஸ்டார்ட்னா கருப்பு. முதல் பவர் பிளே போட்டு ஸ்டார்ட்னா கருப்பு. அவருக்கான செகண்ட் ஓவர் துருபஸ் பால் முதல் பால் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. மிட் விக்கெட் ரீஜனில் பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காங்க. பவுண்டரி இன்னைக்கு டோர்னமெண்ட்டில் வர முதல் பவுண்டரி முகேஷ் பேட்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கரெக்டு முகேஷ் இன்னைக்கு முதல் பால் அடிச்சிருக்காங்க. இந்த தடவை ஃபுல் பேக் லென்த்தில் டாட் பால் அடிச்சிருக்காங்க. டாட் பால் கம் பேக் இன் ஃப்ரம் கருப்பு. அடுத்த பந்து ஏறி கமிட் ஆகி பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. ஸ்கொயர் லேக்கில் 6 இதோ முகேஷ் பேட்ல முதல் 6 முக்கியமான மேட்ச்சில் ஒரு 6 நாள் இந்த ஓவரில் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏரியா முகேஷ் நல்ல கம் பேக். இங்கே அடுத்த பந்து அகைன் மிட் விக்கெட் ரீஜன்ல இருக்கு. சான்ஸ் ஃபார் 6 பேக் டு பேக் 2 கண்டிப்பா பதிவு ரெண்டு மேட்சா முதல் பால் அவுட் ஆகி போயிருந்தாலும் இந்த முக்கியமான மேட்ச்ல ஸ்கோரை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லலாம். ராவணன் ஆன் ஃபயர் பேக் டு ஃபார்ம். இங்கே முகேஷ் நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லோயரை கரெக்டாக வாட்ச் பண்ணிக்காங்க. ஃப்ளாட்டாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரியான்னு பார்ப்போம். பவுண்டரி கான்சிக்யூட்டிவா 2-6 ஒரு நாள் ஏர்லியாக பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் ஸ்கோரை ஏற்றி கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். இங்கே முகேஷ் மேட்சை ரெஸ்பான்ஸை எடுத்துருக்காங்க. இது வரைக்கும் மேட்சை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இன்னும் நல்லா போட்டுக்கிட்டு இருந்த கருப்பண்ண ஓவரை பனிஷ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சில். அகைன் கட்டுக்கு போனாங்க. கேப்பில் போயிருக்கு. குவிக்கரா பவுண்டரிக்கான வாய்ப்பு கன்ஃபார்ம். அங்கே பவுண்டரி பேக் டு பேக் இந்த ஓவரில் 2-6 2 நாளை கான்சிக்யூட்டிவாக பதிவு பண்ணியிருக்காங்க முகேஷ்.
எதிர்பார்க்காத ஒன்று இப்போ பண்ணியிருக்காங்க. எண்ணிக்கை 2 மேட்ச் மனசு போயிருந்தாலும் இந்த மேட்ச் எடுத்து கொடுத்துருக்காங்க. முடிவில் 14 ஆடிந்தாங்க, 3 ஒரு முடிவில் இப்போ 37 ஒரே தான் ஸ்கோரை தூக்கி கொடுத்துருக்கு. போன ஓவர் 4th ஓவர் ஸ்டார்ட் பிரதீப்பா, அவருக்கான முதல் ஓவர் போல் 12 அப்படின்ற ரன் ரேட்டில் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் தப்பான பால், ஷார்ட் பால் பேச யூஸ் பண்ணி எடுத்தாங்க. ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். கேப்லையும் பிளேஸ் ஆயிருக்கு. ரன்னிங் முடின்னு 2 கால் பண்ணியிருக்காங்க. நல்ல கால் இங்கே முகேஷ்ட இருந்து ஈஸி 2. நல்ல ஸ்டாப் கீப்பர் அறிவனா. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து அப் டு ஆக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வீச்சு எக்ஸ்ட்ரா ஆகரில் தெரிச்சுட்டு போயிருக்கு. அதனால் ஸ்டாப் கூட சிங்கிள். அடுத்த பந்து ஸ்டிங்கில் முகேஷ் டிஃபெண்டுக்கு போனாங்க. போன ஓவர் எல்லாமே பெரிய ஹிட்டுக்கு தான் போனாங்க. இந்த தடவை டிஃபெண்டு போய் சிங்கிளாக மாற்றி கொடுக்காங்க. பேட் பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து ஸ்டிங்கில் தினேஷ் அப் டு ஆக்கரில் க்ளீன் போல். நீங்கள் ஆஃப் ஸ்டம்பா பதம் பார்த்துருக்கு வைக்கிறான். நல்லா அடிக்கின்ற தினேஷ் இது வரைக்கும் ஆட்டமானது வெளியே. ஸ்டிங்கில் பாண்டியா ஒன்றும்ல சுவிட்சுக்கிட்டல தெளிவான கணக்கிருக்கு. குவிக்கரா ட்ராவல் ஆகிருக்கு. ஃப்ளாட்டாக 6 தான் நினைக்கிறேன். அம்பையர்ஸ் கால் பவுண்ட்ரி. அந்த முதல் பாலே 4 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாண்டியா நல்லா ஷாட் பார்க்க கிளாசிக்காக இருந்துச்சு. சுவிட்சில் வந்த வேதுக்கு எடுத்து தான் விட்டாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு பேக் டு ஃபார்ம் பாண்டியா. அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. திசையில் பிச்சு போயிருக்கு கூட சொல்லலாம். கேப்பில் தான் போயிருக்கு. ஃபீல்டர் தவுடன் ரன்னிங் டீம் குயிக்காக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 2 இழுத்துருவாங்க. கண்டிப்பாக ஈஸி 2. 4 ஓவர் முடிவில் 47 ஆடி இருக்காங்க. மாத்தூர் 4 ஓவர் முடிவில் 47. ரிமைனிங் உள்ள 2 ஓவருக்கு எவ்வளோ டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபயராகவே இருக்கும் கண்டிப்பாக. 5th ஓவர் ஸ்டார்ட்னா தவுடன் அவருக்காங்க செகண்ட் ஓவர் நினைக்கிறேன். 5th ஓவர் ஸ்போர்ட்ஸ் ஸ்டிங்கில் முகேஷ் முதல் பாலே கட்டுக்கு போனாங்க. வெரைட்டி ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் கதிர் நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிளாக கிடச்சிட்டு சிங்கிள். நல்ல ஒரு தடுப்புங்க. நல்ல தடுப்பு. அடுத்த பந்து சுவிட்ச் திரும்ப பக்கமே போட்டாங்க. நல்ல கீப்பும் கூட. இங்கே அம்பையர் டெசிஷன் விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. டாட் பால் கொடுத்துருக்காங்க. அம்பையர் பேசி எதுவும் கொடுக்குறாங்கன்றத பார்ப்போம். டாட் பால் தான் இப்போ கால் பண்ணியிருக்காங்க. டாட் பால் ஷார்ட்ஸ். இந்த தடவை இன்சைட் ஆச்சு. பேக்கா பால் குயிக்காக ரியாக்ட் ஆகி வந்திருக்காங்க. சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. மிட் விக்கெட் ரீஜனில் தரையாக தான் போயிருக்கு. இந்த தடவை நல்ல ஸ்டாப்புங்க லைனில் ரன்னிங் முடின் இருந்தான காலம் இருந்திருக்கு. ஈஸி 2. நல்ல கீப்பிங்க. நல்ல பேக்கப் சுரேஷனா. நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் விட மாட்டாங்க. அள்ளி அப்படியே வெளியே எடுத்துருவாங்க. ஃப்ளாட்டாக போயிருக்கு. 6. தப்பான பாலை கரெக்டாக பனிஷ் பண்ணிட்டு மித்த பால்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க. நல்லாவே முகேஷ் பேக் டு ஃபார்ம். இந்த மேட்ச்சில் பேக் டு ஃபார்முக்கு வந்திருக்காங்க. ரீசெண்ட் டேஸில் பேட்டில் சரியாக படலைனாலும் இன்னைக்கு மனசை தள்ள விடாமல் எடுத்துக்காங்க கூட சொல்லலாம். அடுத்த பந்து விலைக்கு போட்ட பந்தை விரட்டி போனாங்க. கட்டுக்கு போனாங்க. ஆனாலும் ஒய்டு. இந்த தடவை உட்லந்தில் அடிக்கப்பட்ட பந்து டாட் பால். லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓரம் முடிச்சு கொடுத்தாங்க. 58. 5 ஓவர் முடியல 58 ஆகிருக்காங்க. மாத்தூர் 1 விக்கெட் மட்டுமே இழந்து ஃபைனல் ஸ்டார்ட்னா சுரேஷ் முதல் பாலே அப் டு ஆக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பாக்ஸில் அடிக்கப்பட்ட பந்து டாட் பால். இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஃப்ளாட்டாக ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டரான்னு பார்ப்போம். நல்லா டேக்கன் அழகு. இங்கே வீக்கெட் நல்லா அடிக்கிற பாண்டியா ஆட்டமானது வெளியே. இப்போ இல்லை தினேஷ் நீ பேட்ஸ்மேனா 2 டவுனில் சுரேஷ் தினேஷ். நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஆக்கரை தெளிவாக எடுத்தாங்க. கேப்லிங் குயிக்கராக ட்ராவலாக இருக்குது. ஃபீல்டர் கதிர் பாலை தடுக்க முடியுமான்னு பார்ப்போம். நல்ல ஷாப்புங்க லைனில் ரன்னிங் முடின்னு பார்ப்போம். ஈஸி. அடுத்த பந்து ஏறி கமிட்டே நின்னாங்க. அப் டு ஆக்கரில் வித்தை குக்காத பந்து வச்சு நல்லா ஸ்டாப்புங்க. கீப்பர் எஃபர்ட்டை போட்டு நல்லா கீப் அறிவண்ணா அன்றைக்கே வச்சு எண்டு மாறி இருக்காங்க. நல்ல ஒரு ஐடியா கேம் இங்கே தினேஷ் இருந்து பேட்டில் பட்ட தினேஷுக்கு ஸ்டேக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேட்டில் பட்ட முகேஷுக்கு இப்போ ஸ்டேக்கு கொடுத்து நல்ல ஐடியா கேம் எல்லாம் இருக்காங்க. இங்கே தினேஷ் நான் ஸ்டேக்கிங்கில் மொட்டாசா போன மேட்சோட ஹீரோ ரெஸ்பான்ஸ் இன்னிங்ஸ் விளாண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பவுண்டு எடுத்து ஸ்கோர் அதிகமாக இக்கி கொடுத்தாங்க மாத்தூருக்கு. நெக்ஸ்ட் ஒன் செகண்டில் முகேஷ் பெரிய ஷாட்டுக்கு தான் போவாங்க கண்டிப்பாக. ஆப் டு அகைன் லென்த்தில் இந்த தடவை தெரிச்சுட்டு போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். அங்கே
கணேசன் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். நல்ல த்ரோ கூட சிங்கிள். ஒன் மோர் இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன்று ஸ்ட்ரைக்கில் ஜெயக்குமார் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. லாஸ்ட் ஒன் மோரில் ஜெயக்குமார் இருக்காங்க ஸ்ட்ரைக்கில். இந்த தடவை அப் டு அக்கரில் வித்த கொடுக்காது பந்து வீச்சு விக்கெட் வந்திருக்கு. 2 ரன்னுக்கான கால் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரன்னிங் முடியும் 2 ரன் கால் இருந்திருக்கு. அன்றைக்கி வச்சு 2 மாற பார்த்தாங்க. அங்கே ரன் அவுட் மாதிரி இருக்குது. சிங்கிள் ப்ளஸ் ரன் அவுட். அட்லாஸ் இந்த ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க. கருப்புக்கால் 60 அப்படின்னு வெளியே போகிறாங்க. 61 அப்படின்ற டார்கெட்டில் சாரி 62 ஆடி இருக்காங்க மாத்தூர். 63 அப்படின்ற டார்கெட்டில் எம்எஸ்எம் கருப்புக்கால் 3 அப்படின்ற டார்கெட்டில். ஓப்பனிங் பேட்ஸ்னா அறிவு மற்றும் கருப்பு ஸ்ட்ரைக்கில் அறிவு, நான் ஸ்ட்ரைக்கில் கருப்பு. முதல் பவர் பிளே ஸ்டார்ட்னா வழக்கம் போல் தினேஷ் பிளேயோட ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரிங்கில் அறிவு. முதல் பாலே வெளியே விலக்கி போடப்பட்ட பந்து. அம்பேத்கால் ஒயிட் கன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் பால் ரீ. இந்த ரூபா வித்தே கொடுக்காத பந்துச்சு அப்டி அக்கிங் லென்த்தில் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ராஜாஜி. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிடின்னு சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் ஸ்டோன். அடுத்த பந்து சிங்கிளில் கருப்பு சந்திக்கிற முதல் பந்து. பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. தரையோட தரையாக தான் போயிருக்கு கேப்பில். ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் மொட்டாசான்னு நினைக்கிறேன் ராஜாஜி. நல்ல ஸ்டாப்னா பேக் டு பேக் சிங்கிள். அடுத்த பந்து இந்த ஷார்ட் பால் பேட்டில் நிற்கிறது இருக்கு. நல்லா டேக்கணும் கூட விக்கெட் அவுட் சைட் எட்ஜில். ஆட்டமிலேருந்து வெளியே போகிறாங்க அறிவு. ஹாலில் கறிவு. ஒன் பேட்ஸ்மேன் அசோக் போன மேட்சோட ஹீரோ. இந்த தடவை தப்பான பால் அவுட் சைடு பாலை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். குயிக்கராகவே ட்ராவல் ஆயிருக்கு. பால் ஸ்டாப் ஆயிருக்கு தானாகவே. ரன்னிங் விட்டு 2 கிடச்சிருக்கு. ஈஸி டூ. அடுத்த பந்து ஸ்டிக்ல அசோக் போன மேட்சோட ஹீரோ. உண்மையான மேட்ச் எடுத்து வின் பண்ணி கொடுத்தாங்க. இந்த தடவை பிஃபோர் லென்த்தில் அடிக்கப்பட்ட பந்து டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க தினேஷ். இங்கே நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த் இங்கே தினேஷ் இருந்து. அடுத்த பந்து பிஃபோர் லென்த்தில் அடிக்கப்பட்ட பந்து சேம் லைன் அண்ட் லென்த்தில் டாட் பால் பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவாக டாட்டை மட்டுமே மாற்றி கொடுத்து இந்த பவர் பிளே வர நல்லாவே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாமல் தினேஷ் இது வரைக்கும் 5 ரன்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பவர் பிளேவை. நல்ல ஸ்டார்ட், பாசிட்டிவ் ஸ்டார்ட்டாக இருந்திருக்கு பவுலிங் சைடில். செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா பழனி போன மேட்சோட ஹீரோன்னு கூட சொல்லலாம். பழனி 3 ரனில் பந்தை போட்டு மேட்சை மாற்றி கொடுத்தா திருப்பு முனையாக இருந்தால் பழனி. இப்போது செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா முதல் பாலை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. லாங் ஆன் திசையில் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் தினேஷ். கண்டிப்பாக சிங்கிளுக்கு மேலே ஓட முடியாதுன்னு நினைக்கிறேன். நல்ல த்ரோ இங்கே சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை நல்ல ஸ்லோயாக இருங்க. அவுட் சைடு கேட்ச் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். கேட்சை தடுக்க முடியாத பட்சத்தில் பவுண்டரிக்கான வாய்ப்பா. பவுண்டரியும் போயிருந்தா நினைக்கிறேன். ரொம்ப லேசியாக இருந்திருக்காங்க ஃபீல்டிங் சைடு பார்த்தா. இங்கே 2வது மாறி இருக்கு. ஈஸி டூ. அடுத்த பந்து இந்த தடவை நல்ல திருள் பந்து வச்சு கையிலே தெரிஞ்சு ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். மிஸ் ஃபீல்ட் ஆகிருக்கு. பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி ஸ்ட்ரைக்கில் அசோக் ஒரு கேட்ச் லைஃபும் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இந்த தடவை மாட்டிருக்காங்க டாப்பை. சைடு பேருக்கு டிஸ்டன்ஸ் போகல. கேட்சை யார் எடுப்பான்னு பார்ப்போம். கண்ணன் கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. அகெயின் இங்கே ஈஸி டூ. பேக் டு பேக் டபுள். அடுத்த பந்து 2 லைஃப் கொடுத்துருக்காங்க அசோக்கு போன மேட்சோட ஹீரோ. இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். ஐடு பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்ப்போம். 6 லைவ் கொடுத்தா மேட்ச்சில் இதான் நடக்கும். கேம் சேஞ்சராக இருக்கும். ஆட்டத்தோட திருப்பு முனையாக இந்த 2 கேட்ச் இருக்குமான்றதை பார்ப்போம். இதையும் மீறி மேட்சை மாற்றுறாங்கன்றதை பவுலிங் ஷீட்டில் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து இந்த தடவை பாடி சைடில் வந்தாங்க. வந்த சைடே ஸ்கொயர் லெக் திசையில் பனிஷும் பண்ணியிருக்காங்க. 6 பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காங்க. 2 லைஃப் கொடுத்தாங்க. 2 லைஃபுக்கான பதில் இங்கே கிடச்சிருக்கு. 6 ஒரு முடியல 26 ஆடி இருக்காங்க எம்எஸ்எம் கருப்புக்கால். தினேஷ் அவருக்கான 2வது ஓவர். முதல் ஒரு பவர் பிளேவை 5 ரனில் போட்டு கொடுத்தா தினேஷ். இப்போ அவருக்கான 2வது ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சிங்கில் கருப்பு. இந்த தடவை கட்டுக்கு போனாங்க. நல்ல கட்டுக்கு கூட ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டரான்னு பார்ப்போம். ஃபீல்டர் தலையை தாண்டி பவுண்டரி கிடச்சிருக்கு. மிஸ் ஃபீல்டு நிறைய நடந்திருக்கு. மேட்ச் எப்போ வேணால் மாறிடும். இதோ கருப்பு வேட்டந்திர முதல் பவுண்டரி. அடுத்த பந்து கண்டிப்பாக இந்த பார்ட்னர்ஷிப்பில் ஒரு விக்கெட்டை உடச்சா மட்டுமே மேட்ச் எடுத்து போக முடியும் நினைக்கிறேன். தப்பான பால் பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். கேப்பில் தான் பிளேஸ் ஆயிருக்கு. முட்டாசா இங்கே பாலை ஸ்டாப் பண்ண முடியாமல் பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். கேப்பில் நல்ல ஸ்டாப்பும் கூட. ரன்னிங் முடியும் 2. ஈஸி டூ. அடுத்த பந்து நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. அவுட் சைட் ஏஜ் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் மதன். நீங்கள் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடியும் பார்ப்போம். நல்ல த்ரோ சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை டிஃபெண்டுக்கு போனாங்க. செல்லாமா கேப்லையும் பேருக்கு ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஜெயக்குமார். நல்ல த்ரோ இருந்தால் விக்கெட் இருக்கும் கண்டிப்பாக. 2வது ரன்னுக்கான காலி இல்லை. சிங்கிளாக கிடச்சிருக்கு. சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த தடவை. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து அப் டு அக்கரில் க்ளீன் போர்டு மிலிஸ்டிக்காக தட்டிருக்கு. விக்கெட் இல்லை கருப்போட விக்கெட்டை இப்போ இழந்துட்டு வெளியே போகிறாங்க. ஆட்டம் இழந்து வெளியே. ஹாலில் கருப்பனா 1 more in this over. Last 1 more.
இந்த தடவை டாஸ் பால் ஃபிளிக் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் ஃபார் கேப்லையும் போயிருக்கு. 6 நினைக்கிறேன். 4 கிளியர் பண்ணி இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க தினேஷ். மீதமுள்ள 18க்கு 25. 4th over ஸ்கோர். அப் டேக்கர்ல க்ளீன் போல்ட். இங்க ஆஃப் ஸ்டம்பா பார்த்தா மாத்திருக்கு விக்கெட். விக்கெட் இப்போ பறி போயிருக்கு. நல்லா அடிக்குது அசோக். இப்போ ஆட்டம் இருந்து வெளியே. பேட்ஸ்மேனா கணேசன் ஸ்ட்ரைக்ல டாஸ் பால் பனிஷ் பண்ணான்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட் டு த ஃபீல்ட் ரன் பார்ப்போம். ஃப்ளாட்டாக போயிருக்கு. ஒரு பவுண்டரி வந்த முதல் பாலே ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க கணேசன். இங்கே நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து. இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். 1 பவுன்ஸ்ல 2 பவுன்ஸ்ல நல்லா ஸ்டாப். இங்கே தினேஷ் ஸ்ட்ரைட்டாகவே தான் ஃபீல்டர். இங்கே சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து. இந்த தடவை தெளிவாக அடித்தாங்க. ஆனால் கவரேஜில் டிரைவுக்கு தான் போனாங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஜெயக்குமார். மிஸ்ஃபீல்டு. பவுண்ட்ரியாகவும் மாறி இருக்குது. பவுண்ட்ரி வந்து ஃபீல்டர்ஸ் யாருமே சப்போர்ட் பண்ணி கொடுக்கல பவுலர்ஸுக்கு. இந்த தடவை பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. போயிருக்கான்னு பார்ப்போம். கேட்ச் ட்ரா பண்ண மாட்டாங்க. பேட்ஸ்மேனா கதிர். இந்த தடவை அவுட்ல இருந்து அடிக்கப்பட்ட பந்து டாட் பால். அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. பழனி 2 ஓவரையுமே சூப்பராக போட்டாங்க. ஆனால் ஃபீல்டிங் மிஸ்டேக்னால தான் ரன் எல்லாமே போயிருக்கு. இது வரைக்கும் இந்த இன்னிங்ஸ் ஃபுல்லாகவே ஃபீல்டிங் மிஸ்டேக்லாம் தான் ரன் போயிருக்கு. மற்றபடி பவுலர்ஸ் யாரையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. மீதமுள்ள 12க்கு 16 ஸ்ட்ரைக்கிங்கில் கணேசன். நான் ஸ்ட்ரைக் பவுலரில் அங்கே வந்து கண்ணன் லெஃப்ட் ஆம் பவுலர் கண்ணன். 5th ஃபர்ஸ்ட் பால். முதல் போல 3 பந்து வீச்சு கேப்பில் தரையோட தெரியா போயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். 2 ரன் கண்டிப்பாக கால் பண்ணிடுவாங்க. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன். இசி 2. அடுத்த பந்து. மீதமுள்ள 11க்கு 14. இந்த தடவை நல்லாவே 3 விட்டாங்க. ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஆனால் தப்பு பண்ணிக்கான்னு நினைக்கிறேன். நல்ல டிரைவ் அங்கே. நல்ல ஒரு முயற்சிங்க. நல்ல ஒரு முயற்சி. எவ்வளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளவுக்கு எஃபோர்ட் போட்டுருக்காங்க. பவுண்டரி பவுண்டரி. அடுத்த பந்து. ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். இந்த தடவை லாங் ஆன். 6. இதோ கணேசன் வந்து முதல் 6. அடுத்த பந்து. ஸ்ட்ரிங்கில் செட்டர் பேட்ஸ்மேன் கணேசன். இந்த தடவை நல்ல கட்டும் கூட பாயிண்ட் திசையில் கண்டிப்பாக பவுண்டரி பேரும். அதுவும் பவுண்டரி. பேக் டு பேக் ஒரு 6 4 கிரிக்கெட் பதிவு பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்எம் கருப்பு கார் நல்லாவே எஃபோர்ட் போட்டு இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டாங்க. மாத்தி வெல் பிளே முகேஷ் தகுதி பெறாங்க.